ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த ஒரு வீடியோ தான். நாம் வெளியில் கிளம்பும் பொழுது தான் பார்த்திங்கன்னா நமக்கு தலையும் சரியாக வராது, ஃபேஸும் நல்லா இருக்காது. வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், தலையெல்லாம் நல்லா இருக்கும். வெளியிலன்னு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா தலையும் கரெக்டாக வராது. தலை சீவுனா இப்படி சீவுனா நல்லா இருக்குமா, அப்படி சீவுனா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரியே தான் எனக்கும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் அப்போ தான் வெளியில் போகிறப்ப எண்ணெய் வடிகிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு எந்த க்ரீமுமே செட் ஆகாதுங்க. நான் எப்போவுமே க்ரீம் எந்த க்ரீமும் போட மாட்டேன். ரெடி ஆகிட்டு இருக்கும் போது தான் வெளியிலேருந்து ஒரு சவுண்டு வேறு வரும். நம்மளே என்னடா எனக்கு இப்போ வெளியில் போகிறோம், கொஞ்சம் போகலாமே அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ரெடியாப்பா ரெடியாப்பா அப்படின்ற ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி தான் நானுமே ரெடி ஆகிட்டு இருந்தேன் நேற்று. அப்படியே ரெடி ஆகி நானும் கிளம்பிட்டேன். இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்மக்கிட்டே இருக்க ஒரு சாரீ தான். காஃபி ப்ரௌன் சாரீ நம்ம கட்டாமல் எப்படி அப்படின்றத நானும் ரெடி ஆகிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிடுச்சு. நான் நான் ரெடி ஆகிட்டேன். ஆனால் எல்லா வீட்லேயுமே ஒரு குரல் வரும், ரெடியான்னு. நம்ம அப்போ தான் சாரீ எல்லாம் கட்டி நம்ம ரெடி ஆகிட்டுருப்போம். ஆனால் அப்போவே ஒரு குரல் வந்துருச்சு, இன்னும் ரெடியாப்பா அப்படின்னு. நான் ரெடி ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு. ஆனால் இப்போ நான் தான் கேட்டுட்டு இருக்கணும் ரெடியாகி. நான் ரொம்ப நேரம் ஆச்சு. பா ரெடியா? நான் ரெடி ஆயிட்டேன் பாருங்க. நான் ரெடி ஆகி அரை மணி நேரம் ஆச்சு. இப்பதான் ரெடி ஆகி வராங்க. நான் ரெடி ஆயிட்டேனாமா. இங்க பாருங்க, பாப்பா கிளி சாப்பிடவும் இல்லை, ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்களாமா. என்னடா இன்னைக்கு அம்மா இவ்வளோ காலையில் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு. ஏ பாப்பா கிளி, அம்மா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடுறேன் பாப்பா, சரியா? அம்மா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடட்டுமா? பட்டு இருந்துக்கிறீங்களா நீங்கள்? சோகமாயிடுறாங்க. ட்ரெஸ்ஸு மட்டும் அந்த நைட்டியை விட்டுட்டு வேறு ஏதாவது மாற்றிட்டோம் அப்படின்னா சோகமாயிடுறாங்க பாப்பா கேளி. அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம வீடு ஓப்பனிங்க்கு பாப்பா கிளியை கூட்டிகிட்டு போக முடியாது. அதுக்காக தான் அவங்க வீட்டில் இருக்காங்க. போனோடனே வந்துடுவோம் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் இங்கேருந்தே 1 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. பார்ப்போம். சோகம் பாருங்க, சோகம். ரெடியாப்பா? கிளம்ப ஸ்டார்ட். ரெடி ஆயாச்சு. ரெடியாப்பா? என் ஃப்ரெண்டோட வீடு ஓப்பனிங்காக தாங்க போயிட்டுருக்கோம். இங்கேருந்து காரமடைக்கிட்ட தென் திருப்பதி போகிற வழியில் தான் அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. அதுக்காக கிளம்பிட்டோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால முகூர்த்த நாள். காலையில் நாங்கள் 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அப்படியே போனால் என்ன பிங்கிமாவை கூட்டிகிட்டு போக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. எக்ஸ்போவுமே அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் பிங்கி பாப்பாவை கூட்டிகிட்டு தான் போவேன். இந்த டைம் நான் கூட்டிகிட்டு போகல. ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே பாருங்கள், ஃப்ரெண்டு எங்கள் வண்டியை பார்த்த உடனே வெளியில் வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போன உடனே இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போனோடனே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா விடிய காலையில் தானே பண்ணுவாங்க, அதனால் எல்லா ஓமெல்லாம் வளர்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போன உடனே எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நானும் போய் அங்கே அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நான் முன்னாடியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிங்கி பாப்பாவை வச்சுட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்ப முடியும் அப்படின்றதுனால நாங்கள் போகிறக்குள்ளரவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. விடிய காலையிலே அவங்க ஒரு 3:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு 7 மணிக்கு கிளம்புனோம். 7 மணிக்கு போய் அங்கே ஒரு 8 மணி ஆகிடுச்சு அவங்க வீட்டுக்கு போகிறக்கே. நாங்கள் 8 மணி ஆகிடுச்சு, 7:45 8 மணி ஆகிடுச்சு. போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த நெத்தியில் வைக்கிற குங்குமம் சந்தனமெல்லாம் நீங்களே எனக்கு வச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அவங்களே எனக்கு வச்சு விட்டுட்டாங்க. அவங்க எனக்கு வச்சு விட்டோன்னே இருங்க அவங்க பையன் ஃபோட்டோ எடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படியே நின்னாச்சு. அதுக்கப்புறமா அவங்க அந்த ஏதோ கருப்பு கலரில் ஏதோ கொடுப்பாங்கல்ல, அதுதான் எனக்கு வச்சு விட்டாங்க. அப்புறம் நான் தான் கேட்டேன், சந்தனம் எல்லாம் இல்லையா அப்படின்னும். அப்புறம் சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களே எனக்கு வச்சு விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு நம்ம போனது. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். குங்குமம் சந்தனம் வச்சு விட்டாங்க.
அதுக்கப்புறம் நானுமே இருமா நானும் உங்களுக்கு வச்சு விட்றேன், நீங்கள் மட்டும் வைக்கணுமா, நானும் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு வச்சு விட்டேன். வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் இந்த இந்த அடுப்பு தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்த ஒரு அடுப்பு. நாங்கள் போகிறக்குள்ளரவே அதில் தான் பால் காய்ச்சினேன்னு சொன்னாங்க. பாலும் அதில் தான் காய்ச்சிட்டு பொங்கலெல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே போய் நாங்கள் மாடியில் கொஞ்சம் நேரம் நின்று நானும் இவரும் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு சுற்றி வர அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். நாங்களும் சுற்றி வர நல்லா இருந்தது, நல்லா காத்தோட்டமாக இருந்தது. சுற்றி வர நாங்களும் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஃபன் வந்துருச்சு. டிஃபன் வந்த உடனேயே நிறையா எல்லா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வேணுன்றதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே நின்று ஆல்ரெடி அவங்க வந்து பழைய வீடு தான் வாங்கியிருந்தாங்க. வாங்கி புதுசாக எல்லாம் ரீவொர்க் பண்ணி தான் ஓப்பன் பண்ணாங்க. வெளியே நின்று கொஞ்சம் நேரம் வீடியோஸ் எடுக்கும்பொழுது பப்பாளி மரம் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா பப்பாளி இருந்ததுன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு எல்லாமே ஓப்பனிங் எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமாக நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி அவங்களுக்கு ஒரு வயிறார சாப்பிட்டு மனசார அவங்கள வாழ்த்திட்டு அவங்களுக்கு கூடவும் நின்று கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே நாங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்களுக்கு இந்த கிச்சனில் வந்து நில்லு பாப்பு, நீ வந்து கொடுத்த இந்த கேஸ் அடுப்புக்கிட்ட நில்லு அப்படின்னு சொல்லி நின்று நாங்களும் கொஞ்சம் நேரம் பேசி சிரிச்சுட்டு வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு வர வழியில் நம்ம எப்படி டீ குடிக்காமல் வர முடியுமா? கண்டிப்பாக அது எங்கே போனாலும் ஒரு டீ கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அந்த டைமிங்கே நமக்கு இருந்தால் டீ குடிச்சே ஆகணும். ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னா ஒரு பேக்கரியில் போய் டீ குடிச்சிட்டு, என்னதான் அங்கே குடித்தாலும் கொஞ்சம் வெளியே குடிக்கணும். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டவா வரமாட்டாங்களா கோவத்துலையா வந்துட்ட அம்மாவா முடியா வந்துட்டேன். கோவமா அதான் சொல்லலை, 10 மணி 11 மணிக்குள்ளே வந்துடுவேனே. மணி இவ்வளாச்சு 11 ஆயிடுச்சா? முடியா பாரு, அப்பா வந்துட்டார் பாரு அப்பா வர்றாரு. முடியா என்ன ஒரு கோவம் பார்த்தீங்களா? காலையிலேயே நீ விட்டுட்டு போயிட்டேன்னு. முடியா அப்பா வந்துட்டாரு. வா வா கூப்பிடுங்கப்பா, கூப்பிடுங்க கோவத்துலேயே இருக்கான். என்கிட்ட மட்டும் வரல எப்படி இங்க பாரு, நான் சொன்ன டைமுக்கு வந்துட்டேன் தானே. நல்லபடியாக ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.